அன்புடன் கோவிந்தராஜுலு. மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியற் காலை வணக்கங்கள். இன்று ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி பங்குனி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. விடியற் காலை வணக்கங்கள். அதாவது நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நல்ல மழை, காலையிலேருந்து நல்ல மழைங்க. அதாவது வந்து டெல்டாவில் சுமாரான மழை தான். டெல்டாவில் சீர்காழியில் 37 மில்லிமீட்டரு, மணல் மேலாம் 5 மில்லிமீட்டரு, மயிலாடுதுறை 10 மில்லிமீட்டரு, இந்த மாதிரி வந்து 1 சென்டிமீட்ரு. ஆனால் நாளைக்கு இந்த மாதிரி இருக்காது, கடுமையாக இருக்கும் மழை. அதாவது டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் விடிய காலையில் மழை, அதுக்கப்புறம் 11-12 மணிக்கெலாம் கருத்துட்டு அப்படியே இருந்து ஒரு 2-3 மணிக்கெலாம் ஆரம்பித்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கடுமையாக மழை பெய்யும். இதை வந்து மேகங்கள் உற்பத்தி எப்படி ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதை கடற்கரை ஓரங்களில் அதாவது அணிவகுத்து நிற்கிற மாதிரி அப்படியே நிற்கும். அதாவது காற்று குவிதல் ஏற்படுறதுல இப்போ பிரச்சனை இருக்குது. அதாவது வந்து 3 காற்றுகள் சேர்ந்து அதாவது வந்து பாலக்காட்டு கண வழியாக காற்று. இப்போ மழை எப்படி பெய்யுதுன்னா, கிழக்கு காற்றும் உயரழுத்த காற்று வந்து வங்கக்கடலில் மேலே நமக்கு வடக்க இருக்குது, அதாவது மியான்மர் கிட்ட இருக்குது. அதுலேருந்து வர்ற குளிர்காற்று, உயரழுத்த காற்றுனாலே அது வந்து கிளாக் வைஸில் சுற்றும். அதுலேருந்து வர்ற காற்றும் கிழக்கு காற்றில் வர்ற வெப்பமும் அதில் உள்ள நீராவியும் சேர்ந்து மழையை கொடுக்குது. பாலக்காட்டு கணவாய் வழியாக வர்ற காற்று அங்கே போய் குளிர்விக்குது. அதாவது வந்து பாகிஸ்தான் பக்கத்துலேருந்து அங்கேருந்து வர்ற காற்றும் இதை வந்து குளிர்விக்குது. அதனால் காற்று எந்த பக்கம் அதிகமாக வருது, அதாவது மேகங்கள் வந்து கிழக்கேருந்து மேற்கே நகரலாம், மேற்கே இருந்து கிழக்கே நகரலாம். சரி, இது வந்து எத்தனாம் தேதி வரைக்கும் நீடிக்கும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து மதியம் மழை சொல்லியாச்சு. நாளைக்கு இதே மாதிரி தான், விடிய காலையில் மதியம் மாலை மழை. 6ஆம் தேதியும் இது தான். 7ஆம் தேதி மழை குறையும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிகழ்வு வந்து தென்சீன கடல்லேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. அது மத்திய வங்க கடலை வந்து அடையும். அது வந்து ECMWF என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இல்லை, அந்த யூரோப்பியன் மாடல் வந்து டெல்டா கரை வரைக்கும் வந்துட்டு உயரழுத்தத்தினுடைய இழுக்கிறதுனால அது மேலே போய் கிட்டத்தட்ட ஒடிசா கிட்ட போகும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் டெல்டா கரையை நெருங்கிறது உறுதி, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மழை வந்து அதாவது இன்றைக்கி நாளைக்கு 6ஆம் தேதி வரைக்கும் பெய்கிற மழை வெப்பசலன இடிமழை அப்பப்போ தான் பெய்யும். ஆனால் 8-9 பெய்யுறது வடகிழக்கு பருவமழை மாதிரியே இருக்கும். வடகிழக்குலேருந்து சனிமுலமப்பு கிளம்பும், வந்து அப்படியே வந்து இறங்கும், பெய்யும், தூறல் சாரல் விடும், அப்படியே விடும். அதாவது வந்து உங்களுக்கு தான் வடகிழக்கு பருவமழை தெரியுமே, ஐப்பசி மாதத்து மழை, அந்த மாதிரியே பெய்யும். அந்த மழை வந்து 8-9 இருக்கும். ஆனால் உயர் அழுத்தம் விலகிடுச்சுன்னா, அதாவது மத்திய வங்கக்கடல் வருது, டெல்டா கரையோரங்களில் வருது அப்படிங்கிறது எல்லா மாடலும் ஏற்றுக்குது. ஆனால் இன்னும் அது கிளியர் கட்டாலாம் தெரியாது, இது வரைக்கும் தெரியல. ஆனால் என்சாம்பிளும் அது சரியாக இது வரைக்கும் ஒரு ஒத்த கருத்துக்கு யாருமே வரலை. ஆனால் அது வந்து உயர் அழுத்தம் விட்டுடுச்சுன்னு வச்சிங்க, மேலே தூக்காமல் இருந்துச்சுன்னா அது நமது தமிழக கரையை கடந்து தான் செல்லும். இதில் வந்து ஆந்திராவிலேருந்து குமரி வரைக்கும் கடுமையான மழை 8-9 நிச்சயமாக மழை. அது வந்து மேலே போனாலும், அதாவது வடக்க போனாலும் 10-11-12 பெய்யும், கடுமையாக பெய்யும் மழை. அதாவது உயர் அழுத்தம் மேலே போகாமல், அதாவது விசாகப்பட்டினம், ஆந்திரா விசாகப்பட்டினம் போகாமல் ஒடிசா வரைக்கும் போகாமல் இருந்துச்சுன்னா, இதை உயர் அழுத்தம் விட்டுடுச்சுன்னா இது வந்து ஒரு தாழ்வு நிலையாக தான், இப்போ ஒரு தாழ்வு பகுதியாக தான் அங்கே போக முடியும். ஒரு தாழ்வு நிலையாகவே இங்கே நம்ம கரையை கடந்துச்சுன்னு வச்சிங்க, வந்து கடுமையான மழையை சந்திக்க நேரிடும். அடுத்தது வந்து இது வந்து 11, அப்புறம் 12 ஒரு கேப் இருக்கலாம், 12 கூட கேப் இருக்காது, 13 ஒரு கேப் இருக்கலாம், 13 நைட்டு 14 வருஷப்பரப்பு, அதாவது வந்து சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு லேசான மழை. 15ஆம் தேதி திருப்பி வந்து இது வெப்பசலன மழை மாதிரி மழை ஆரம்பிச்சிடுதுங்க. அதனால் 15, 16, 17, 18 திருப்பி மழை இருக்கும். அதாவது வந்து இப்போ என்ன நமக்கு சந்தேகம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்றைக்கி மழை வெப்பசலன மழை, அதாவது வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் மழை. நாளைக்கு 5ஆம் தேதி மழை, 6ஆம் தேதி மழை, ஓகே. 7ஆம் தேதி மழை இல்லை, 8-9 நிச்சயமான மழை. அதாவது வந்து வடகிழக்கு பருவமழையை போடுற மழை. அது வந்து நிகழ்வு, அந்த சுழற்சி வந்து கொஞ்சம் மேலே போகாமல் இருந்துச்சுன்னா, அதாவது வந்து கொஞ்சம் மெலிந்த சுழற்சியாகவே நம்ம கரையை கடக்க தீவிரமடையாமல் கரையை கடந்துச்சுன்னா, நிச்சயமாக தமிழகம், அதாவது ஒட்டுமொத்த தமிழகம், ஆந்திரா வரைக்கும், சென்னை உட்பட கடுமையான மழை, மிக கனமழையை
ஒரு ஐப்பசி மாதம் பெய்கிற மாதிரி ஒரு மழையை நிச்சயமாக பெய்யும். நிச்சயமான மழை 8, 9 நிச்சயமாக இருக்குது, அதில் சந்தேகம் கிடையாது. இல்லை 10, 11, 12 சேர்ந்துக்கும் மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும், அதாவது மேலே போகாமல் இருந்துச்சுன்னா. இதுதான் இப்போ இருக்கிற ஒரு நிலமை. அதை வந்து இன்னும் 2, 3 நாளில் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எப்படி வரப்போகுதுன்னு. அதனால் மழைங்கிறது இருக்குது நிச்சயம். அதனால் நான் சொன்ன மாதிரி தான், மாதம் மும்மாரி பொழிதாங்கிற மாதிரி மாதம் 3 மழை நிச்சயமாக இருக்கும். இதை எதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன்னா, இன்றைக்கி ரொம்ப பேர் எதிர்பார்க்காம உளுந்தை போட்டு அடிக்கிறேன், இதை போட்டு அடிக்கிறேன் நிறையா பேர் நினச்சி வச்சுருக்காங்க. நம்ம பக்கம் தாங்க இங்கே மழை இல்லை. தென் மாவட்டங்களில், மத்திய மாவட்டங்களெல்லாம் நிச்சயமாக 10 சென்டிமீட்டருக்கு மேலே தான் மழை பெஞ்சிருக்கும். ஏன்னா இங்கே ஆனால் போன வாட்டி இன்றைக்கி பேஞ்ச மாதிரி நேற்று பேஞ்ச மாதிரி இருக்காது. இன்றைக்கி பெய்கிற மழை வந்து மேகங்கள் வந்து மேற்கேர்ந்தையும் கிழக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மேகங்கள் வந்து அங்கங்கே அப்படியே உருவாகி அங்கேயே ஒரு 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 20 கிலோமீட்டர் சுற்றுலையே அப்படியே மறைஞ்சி போச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி இருக்காது, நாளைக்கு அந்த மாதிரி இருக்காது. மேற்கேர்ந்தையும் கிழக்க வரும், கிழக்கேர்ந்தையும் மேற்கே வரும். அதாவது காற்றினுடைய குவிதல் மாறி மாறி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா சுழற்சி கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் காற்று முறிவு எங்கே ஏற்பட்டு இந்த மாறுதல்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் அதை கண்கூடாகவே பார்ப்பீங்க. அது ஏன்னா காரைக்கால் ரேடார் வேலை செய்யலை, அதனால் வந்து அதை கரெக்டாக உங்களுக்கு வந்து டிஃபைன் பண்ண முடியல என்னால். காரைக்கால் ரேடார் வேலை செய்யலை, மெயின்டெனன்ஸில் இருக்குது. அவங்க மேலே தப்பு கிடையாது. ஏன்னா சித்திரை மாதம் அந்த மாதிரி மழை பெய்யும், அவங்க என்ன கண்டாங்க, எப்போ தான் மெயின்டைன் பண்ணுவாங்க அதை. நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுங்களா, ஒட்டடை அடிக்கணும் என்னென்னமோ காட்டிகிட்டு இருக்குன்ட்டு. அவங்க அதை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சென்னை ரேடாரை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு அளவுக்கு ப்ரிடிக்ஷன் சரியாக தான் போய்கிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி மதியம் சரியான மழை இருக்குது, நாளைக்கு மழை இருக்குது, 6ஆம் தேதிக்கு மழை இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, அப்புறம் 8, 9 நிச்சயமான மழை. வலு குறைஞ்ச சுழற்சியாக நமது கரையை கடந்துச்சுன்னா 8, 9, 10, 11 மிக மிக கனமழை இருக்குது அப்படிங்கிறது வந்து நிச்சயம். விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.